காஞ்சி வாசாய் வித்மகே சாந்த சுருமய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். தெய்வத்தின் குரல் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்கணும். 3ஆம் பாகம், அதில் ஆவி பிரியும் காலத்தில் என்னன்னு பார்க்கலாமா? இந்த உயிர் போகிறதுக்கு அப்புறம் உடம்புக்கு பண்ண வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சுடுறோம். உயிர் போகிற சமயத்தில் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இதை விட ஒரு ஜீவனுக்கு செய்யக்கூடிய பரோபகாரம் வேறு ஒன்றும் இல்லை. அது என்ன? கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன்கிடம் உடம்பு போனாலும் ஆத்மா சார்ந்து கிடையாது. அதனால் ஒரு பெரிய தர்மத்தை உத்தேசித்து நீ யுத்தம் பண்ண வேண்டிய கடமை ஸ்வதர்மம் இருக்கிற போது பந்து மித்திரர்களை கொல்ல மாட்டேன் அப்படி நீ சொல்கிறது பின்வாங்கிறது சரியில்லை அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். அந்த உபதேசம்தான் பகவத்கீதை. சரி, ஆத்மா செத்து போகலை, உடம்பு போன பிறகு அந்த ஆத்மா என்ன ஆறுது? எல்லா உயிர்களும் உடனே பரமாத்மாவிடம் ஐக்கியமாகி விடுறதா? இல்லை, கிருஷ்ண பரமாத்மா அப்படி சொல்லலை. இந்த உயிர் அந்த கர்மத்தை பொறுத்து இன்னொரு உடம்பில் புனர்ஜென்மம் எடுத்து விடுறது என்று தான் சொல்கிறார். மகா புண்ணியசாலிகள் ஸ்வர்க்கத்துக்கு போய் புண்ணிய பலனை அனுபவிச்சு விட்டு அது தீர்ந்ததும் மறுபடியும் இந்த பூமியிலேயே மனுஷாலா பிறக்கிறார். துவேஷமோ குரூரமோ பிறப்பெடுக்குமாறு நானே அவளை தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஜனன சக்கரத்திலிருந்து விடுதலையே கிடையாதா? இருக்கு, அதையும் சொல்கிறேன் கேளுங்கோ. பக்தி யோகத்தால் ஞான யோகத்தால் என்னை உபாசிக்கிறவர்களை மறுபடியும் இந்த லோகத்துக்கு தள்ளாமல் பரமாத்மாவான என்னிடமே அடக்கம் பண்ணி கொண்டு விடுகிறேன். பக்தன் ஞானியாகி விட்டால் செத்துப்போன அப்புறம்தான் பரமாத்மாவிடம் ஐக்கியமாக வேண்டும் என்றில்லை. அவன் இந்த லோகத்தில் இருக்கிற மாதிரி பிரத்தியாருக்கு தோணும். ஆனால் அவன் மோட்சத்தில் தான் இருப்பான். சகல துக்கங்களிலிருந்து விடுபட சதானந்த நிலைதான் மோட்சம். பக்தி யோகம் ஞான யோகம் அபியாசம் பண்ணுறதுக்கு பகவான் அத்தியாயமாக ஒரு வழி சொல்லி கொடுத்துட்டே இருப்பார். ஒருவர் சாகும்போது எதை நினைச்சுட்டு உயர விடுறானோ அதையே மறுஜென்மாவில் வந்து அடைவான். எவன் ஒருவன் என்னையே நினைத்து கொண்டு எவன் சரீரத்தை விடுறானோ அவன் என்னை வந்து அடைவான். நாஸ்தி அத்திர சம்சய, இதில் சந்தேகமே கிடையாது. அந்திம சமயத்தில் மட்டும் பகவானை நினைச்சு கொண்டா போதுமாமே. அதனால்தான் இந்த ஜனன மரண சக்கரத்திலிருந்து தப்பித்து கொண்டு விட முடியுமா அப்படின்னு தோன்றது. ஆனால் பகவான் பொடி வச்சு பேசுகிறார். இங்கே கடைசி காலத்தில் என்னை நினைத்து கொண்டு என்பதற்கு அந்த காலே மாம் ஸ்மரன் என்று சொன்னால் போகிறோம். அந்த பகவான் அப்படி சொல்லலை. அந்த காலேச மாம் ஏவ ஸ்மரன் என்று ஒரு சாவும் ஒரு ஏவவும் போட்டு சம்சார நிவர்த்தி இத்தனை செல்வம் இல்லையப்பா சொல்லிவிட்டு இந்த சாவுக்கும் ஏவவுக்கும் என்ன அர்த்தம்? இந்த காலேச என்றால் சாகிற சமயத்தில் என்று அர்த்தம். ஏவ என்றால் என்னை மட்டும் அர்த்தமில்லை, என்னை மட்டுமே என்று அர்த்தமும் இல்லை, என்னை மட்டும் என்று அர்த்தம். அந்திம காலத்தில் ஸ்டடியாக ஸ்மரணிக்கணும். அப்போத்தான் மோட்சம். நம்ம மனசு இருக்கே லகான் இல்லாத குதிரை, ஒரு க்ஷணம் அது அப்படியே பரமாத்மா விட்டு ஐக்கியமாயிடும். அடுத்த க்ஷணம் ஏதோ குப்பை தொட்டியில் போய் கிடக்கும். மாம் ஏவ ஸ்மரன், பகவானை மாத்திரம் நினைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் சாகர சமயத்தில் அதற்கு பயந்து நடுங்காமல் புத்தியை நன்னா தெரியப்படுத்திட்டு பகவானை நினைக்கக்கூட நேரம் இல்லாமல் அடுத்த க்ஷணம் உயிர் போயிடுறது. அந்த க்ஷணத்திலே பகவான் நினைவு வந்துவிட வேண்டும். அதனால தான் அந்த காலேச என்று ஒரு சா போட்டார் கிருஷ்ண பரமாத்மா. நன்றி, வணக்கம்.